guys, welcome back to our channel Saks'N'Crunch. இன்னைக்கு வீடியோல bread malai எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். and அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை first time பார்க்கறீங்க அப்ப மறக்காம subscribe பண்ணிடுங்க. first ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த கடாய் நல்லா ஹீட் ஆனதும் இதுல ரெண்டு டீஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் வந்து ஒரு கப் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மலாய் ஆட் பண்ணியிருக்கேன். மலாய்னா ஒன்றும் கிடையாது, பாலிலேருந்து நம்ம ஏடு வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது வந்து நிறைய ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஏடு தான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது நல்லா சுண்டணும், ரொம்ப நல்லா திக் ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். வந்து இதில் வந்து 2 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். இதை வந்து நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொன்று ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு கப் மலாய் ஆட் பண்ணியிருக்கேன். மலாய் இல்லைனாலும் பரவாயில்ல, வெறும் பாலே நம்ம சுண்ட வச்சுக்கலாம். இதை ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்கும். ஸோ ஒரு கப் மலாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதில் 2 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்துட்டு அதுவும் நல்லா கொதிக்கட்டும். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சிருந்தா அந்த திக்காக பேஸ்ட் அளவுக்கு ஆக வேணாம். கொஞ்சமாக பால் வந்துட்டு பாதியாக குறைஞ்சா போதும். இவ்வளோதான், இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்து பிரெட்டை வந்து ரோல் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை வந்து ரோல் பண்ணிடுங்க. மெதுவாக பண்ணுங்கள், இல்லைனா பிரெட் வந்து பிரேக் ஆகிடும். இந்த மாதிரி உருட்டின அப்புறமா ஓரங்களை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ வந்துட்டு இந்த ப்ரெட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி செஞ்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி தேய்ச்சிடலாம். அதுக்கப்புறமா அது மேலே கொஞ்சமாக பிஸ்தா அண்ட் பாதாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ப்ரெட் வந்து உடையாத மாதிரி கேர்ஃபுல்லாக அந்த ப்ரெட்டை வந்து ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையுமே வந்து நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுல்லையோ இல்லை பிளேட்லேயோ நான் ரோல் பண்ணி வச்சுருந்த எல்லா ப்ரெட்டையுமே வந்து வச்சுட்டு அது மேலே நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த மலாய் மில்க் வந்துட்டு இது மேலே ஊற்றிடுவோம். அண்ட் அதுக்கு மேலே மீதி இருக்க பிஸ்தா அண்ட் பாதாம் வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பிரெட் மலாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே நிறைய பொருட்கள் எல்லாம் தேவையில்லை இது செய்கிறதுக்கு. பால், சர்க்கரை, பிரெட் இது மட்டுமே இருந்தாலே போதும். டெஃபினட்டாக இந்த ஸ்வீட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் Saks'N'Crunchக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.